வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு பலன்களை தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம சேனலில். அதோட தொடர்ச்சி தான் இது. சென்ற தொகுப்புல கடகராசியை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் சிம்மராசியை பற்றி பார்க்குறோம். மற்ற ராசினர்களுக்கு அந்தந்த பதிவில் போட்டுட்டு வந்துட்ருக்குறோம். தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026ஆவது வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அமோகமாக இருக்கும். தாய் தந்தை வழி உறவுகளால் ரொம்பவே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப்பெறும். புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க. முதலீடுகளில் லாபமும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் இறங்கிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி குவியும். மனதில் இருந்த சோர்வுலாம் நீங்கி தைரியம், தன்னம்பிக்கை, ரொம்ப உற்சாகத்தோடு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு சகல நன்மைகளும் காத்துட்ருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏற்றமாகவே இருக்கும் இந்த வருடம். கடன் சுமை வெகுவாக குறையும். பழைய பாக்கி எல்லாம் கொடுத்த இடத்துலேருந்து வசூலாகும். சுபகாரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்துட்ருக்குது. குடும்பத்தில் இருந்த அனைத்து சிக்கல்களும் தீரும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவாங்க. வாழ்க்கை துணையோடு வந்துட்டு இருந்த மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கி ரொம்பவே அந்யோன்யமாக நீங்கள் இருப்பீங்க. வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. பயணங்களால் ஆதாயம் உண்டு. கல்வி, உத்தியோகம், தொழில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் தடைப்பட்டு பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தொழில் விருத்தி செய்வதற்கான சூழலும் ஏற்படுது. தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் உங்களுக்கு காத்துட்ருக்குது. கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு கழுத்து வலி, ரத்த அழுத்தம் போன்ற சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திங்கட்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு வழிபாடு நடத்திட்டு வாங்க. முடிஞ்சால் பிள்ளையார்பட்டி சென்று அபிஷேகம் செய்வதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். பொதுவாக சொல்லப்போனால் 2026ஆவது ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான ஆண்டாக தான் காத்துட்ருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகள் காத்துட்ருக்குது. உங்களோட தொழிலில், பதவியில், நிதி சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக தான் இருக்குது. விநாயகரை மட்டும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. சகல விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் சேரும் இந்த 2026ஆவது வருஷத்தில். பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பதிவுகளில் மற்ற ராசினருக்கான பலன்களும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எல்லாருக்குமே சொல்லி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்து வரக்கூடிய பதிவில் அடுத்த ராசினரான பலன்களை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.